ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுல கூட இப்படி எல்லாம் நடக்குமா? தனக்குன்னு ஒரு மக பிறக்க போறா. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டாடி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானே. இந்த பரிகார பூஜை கூட வயித்துல இருக்கிற வாரிசுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்கு தானே பண்ணோம். ஆனா இவ வயித்துல இருந்து துணி மூட்டையை எடுத்து போடுறாளே. ஐயோ, கனவுல கூட கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருந்துச்சே. உண்மை என்னன்னு யாராவது சொல்லுங்களேன். கெட்ட கனவா கண்டுகிட்டு இருக்கிறனே, என்னை யாராவது தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுங்களே. ஐயோ, என்னால இதை தாங்க முடியலையே. மாமா, எப்படி தப்பு செஞ்ச போஸுக்கு நீங்க தண்டனை கொடுத்தது நியாயமோ, அதே மாதிரி தப்பு செஞ்ச எங்களுக்கும் நீங்க தண்டனை கொடுக்கறது தான் நியாயம் மாமா. நாங்க சொன்ன பொய்க்கு தண்டனையா நாங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம் மாமா. நாங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர இருந்த பெரிய அவமானத்தை தடுத்து நிறுத்தி உங்க மரியாதைய கட்டி காப்பாத்தணுங்கிற நிம்மதி எனக்கு இருக்கு. அதே மாதிரி என் மனசுல உச்சபட்ச தைரியத்தை வர வச்சு இந்த உண்மைய நானே உங்ககிட்ட நேர்மையா வந்து சொல்லிட்டேங்கிற